Smoking causes cancer. Smoking kills. Drinking alcohol is injurious to health. ஹலோ. சொல்லு மச்சி. மச்சி 10 மணிக்கு வெளியே போனடா. டேய், முதல்ல கல்யாணம் பண்ணு, இல்லை லவ்வாச்சும் பண்ணு. ஏன்டா ஏன் உயிரை எடுக்கிற? அதை முதல்ல நீ பண்ற. மச்சான், நான் எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு ஒரு மொக்க ஃபிகராக இருந்தாலும் ஒரு டச் கொடுக்கணும் மச்சி. ஹலோ. நாம் எதுனா சொன்னால் மட்டும் கட் பண்ணிடுறானுங்க. என்ன பிஸியாக இருக்கு? சொல்லு பிரியா. 9 o'clock வெளியே போகலாமா அருண்? சரி பிரியா, போலாம். ஓகே பாய்டா. ஓகே பாய். போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரில. என்ன சொன்னீங்க? இல்லை, நீங்கள் என் மேலே வந்து மோதுறதுக்கு போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரிலன்னு சொன்னேன். ஹலோ, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஆவின் பார்க்கில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன்.
என்ன மச்சான் அந்த ஃபிகர் ஒன்றை பார்க்குது? மச்சி. மச்சி, நான் அந்த பொண்ணை தாண்டா லவ் பண்ணலான்னு இருக்கேன். டேய் இப்போ இன்னொருத்தவங்களோட பைக்கில் போகிறாடா, பார்த்தா லவர் மாதிரி தெரியுது. மச்சான், பொண்ணுங்கன்றது ஃபேன்சி ஸ்டோரில் இருக்க கிஃப்ட் மாதிரியா. யார் அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான். அவங்க லவ் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வையேன், அரசனே வந்தாலும் பிரிக்க முடியாது. அதே அவங்க லவ் சும்மா டைம் பாஸ்ன்னு வையே, மொக்க பையன் போதும் பிரிக்கிறதுக்கு. என்னமோ பண்ணி தொலை. உன் தலைவிதி சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உக்கார் போகலாம். என் பைக் எடுக்கணும். உக்கார்றா. என்ன, நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல. வாங்க உட்காருங்க. எனக்கும் இந்த பொண்ணுங்களை பற்றி ஓரளவுக்கு தெரியுங்க. நான் யார் என்ன பேச போகிறேன்னு தெரியுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. அஃப்கோர்ஸ். அப்புறம் சொல்லுங்க. மை நேம் இஸ் சதீஷ். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு அம்மா மட்டும்தான். ஊரில் நிறைய இடம் இருக்குது. அம்மா இப்போ ஊரில் தான் இருக்காங்க. சென்னையிலேயே சொந்தமாக வீடு இருக்குது. எனக்கு வெயிட் பண்ணுறது பிடிக்காது. எதாக இருந்தாலும் எனக்கு உடனே பண்ணிடணும். எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சின்னா அதை உடனே பண்ணிடுவேன். எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எத்தான் பார்த்தீங்க, அதுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறீங்க? ஏங்க, வீட்டில் பார்க்குற மாப்பிளைய மட்டும் வீட்டில் பிடிச்சிருந்துச்சின்னா ஓகே பண்ணுறீங்கள, அது மாதிரி தாங்க இதுவும். எங்க என்னங்க சொல்கிறீங்க? அது வேற இது வேறங்க. இது அங்கே என் கேரக்டரு. சரி, உங்கள் காண்டாக்ட் கொடுங்க. திஸ் இஸ் மை கார்டு. நல்ல முடிவாக சொல்லுங்கள். ஓகே, வரேங்க. ஹலோ, உங்கள் காண்டாக்ட்? வாழ்க்கையே தர போகிறேன், நம்பர் தர மாட்டேன்னா வெயிட் பண்ணுங்க. ஹாய் திவ்யா. சொல்லு பிரியா. ஒரு சின்ன குழப்பண்டி. என்னடி, ஏதாவது ப்ராப்ளமா? 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தேன்டி. அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே ப்ரப்போஸ் பண்ணான்டி. அவனை தான் என் லைஃப் பார்ட்னராக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அருணோடலாம்? ஹேய், அருண் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அருண் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நான் அதை அக்செப்ட் பண்ணி இப்போ நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா அது தப்பாக தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தேன். அருணோட சதீஷ் தான் எனக்கு பெஸ்ட் லைஃப் பார்ட்னராக இருப்பான்னு தோணுது. ஓகே, இது உன்னோட லைஃப். உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். ஓகே ஓகே, பைடி. பாய். என்ன மச்சி, பிஸியாக இருக்கா போல? மச்சான், பிரியா கூட்டு கொடைக்கானல் போகலான் இருக்கேன்டா. டேய், முதல்ல உன்னை லவ் பண்ணுறாளா? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்ட? நாங்கள் 2 பேரும் பார்க்கு சினிமான்னு சுத்தத்தை பார்த்து உனக்கு எதுவும் தெரியலையா? மச்சி, பார்க்குக்கு வந்தா, படத்துக்கு வந்தா, பீச்சுக்கு வந்தா, இன்னைக்கு முக்கால்வாசி பொண்ணுங்க அப்படி தானே இருக்காங்க. முதல்ல லவ் பண்ணுறவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அப்புறம் கொடைக்கானல் என்ன கொய்த்தே கூட்டிகிட்டு போகலாம். சரி, உன் இஷ்டம், பார்த்துக்கோ மச்சி. ஹலோ பிரியா, நான் உன்னை மீட் பண்ணணும் வீட்டில். ஓகே, பாய். சொல்லு அருண். பிரியா, என்ன உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. பிரியா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் பிரியா.
ஏன் திடீர்னு? அப்போ என்ன லவ் பண்ணலையா? அருண், நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறேன். நீயும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறேன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என் லைஃப் பார்ட்னரை 25 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒருத்தரை சூஸ் பண்ணேன். அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை? அவர்கிட்ட சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். முன்னாடியே நீ சொல்லியிருந்துருக்கலாம் அருண். நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட அருண். ஓகே, இனி நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் லைஃப் அது நல்லா அமைய வாழ்த்துக்கள். ஹேய், வாட் ஏ சர்ப்ரைஸ்! எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க உட்காருங்க. அப்புறம் என்ன இத்தனை நாள் ஆளையே காணோம்? இல்லை, யோசிச்சுட்டு இருந்தேன். யார் சதீஷ்? காஃபி? காஃபி, 2 காஃபி. யார் அவங்க? அவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க. இப்போ என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க? நீங்களே சொல்லுங்கள் பிரியா. 1 மாதம் ஆக போகுது. ஒன்று நம்பர் கொடுத்துருக்கணும், இல்லை கால் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே இல்லை. எந்த நம்பிக்கையில் நான் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? உங்களை மீட் பண்ணி 10 நாளில் தான் அவங்கள மீட் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணேன். உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதையும் சொன்னேன். அவங்க அடுத்த நாளை யோசித்து நல்ல முடிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க பிரியா. நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட அருண். நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க பிரியா.